அந்த கடமை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எடுத்திருக்கோம். இப்பவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? இப்பவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? அதில் என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக மக்கள் வாக்காளர்களுக்கு நீ முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் செய்தி என்ன? நாளைக்கு மாலை சொல்ல போகிறோம். அங்கே வாங்க, வெற்றி பெறும். அந்த கடமை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எடுத்திருக்கோம். இப்பவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? இப்பவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? அதில் என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக மக்கள் வாக்காளர்களுக்கு நீ முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் செய்தி என்ன? நாளைக்கு மாலை சொல்ல போகிறோம். அங்கே வாங்க, வெற்றி பெறும். அந்த கடமை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் எங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலிருந்து உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எடுத்திருக்கோம். இப்பவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? இப்பவும் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு தான் இருக்கா சார்? அதில் என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். தமிழக மக்கள் வாக்காளர்களுக்கு நீ முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தேர்தல் செய்தி என்ன? நாளைக்கு மாலை சொல்ல போகிறோம். அங்கே வாங்க, வெற்றி பெறும். இந்த பட்டியலில் வந்து இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு செலினா, இந்த வேட்பாளர்கள் பட்டியலில்? குறிப்பாக இளைஞர்களுக்கும் அதே போல பட்டதாரிகளுக்கும் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 164 இடங்களில் மொத்தமாக பட்டதாரிகள் என 125 பேர் இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் இளைஞர்கள் தான் அதிகமாக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் புதுமுகங்களாக இருப்பதாகவும், மருத்துவர்கள் 15 பேர், அதே போல பொறியாளர்கள் 17 பேர், வழக்கறிஞர்கள் 29 பேர், முனைவர்கள் 7 பேர் இடம்பெற்றிருப்பதாக முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் வாயிலாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் எந்த தேர்தலாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு இனி அதிகமாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இனி வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 பேருக்கும் மேலாக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்திருந்தார்கள். அவர்களுக்கான நேர்காணலும் கூட நடைபெற்றிருந்தது. ஆனால் கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கு 164 பேரில் கடந்த முறை போட்டியிட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியதற்கு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும், இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று தகவலை தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 125 பேர்கள் பட்டதாரியாக இருப்பதாகவும், அந்த பட்டதாரியில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுகவிற்கு அதிமுக, பாஜக என்பது ஒரே எதிரியாக பார்க்கப்பட இருப்பதாகவும், அந்த அதிமுக பாஜக கூட்டணியை முறியடித்து 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி வாய்ப்பை தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் திமுக புதிதாக இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் கூட்டணியில் ஒன்று சேர்த்து இந்த முறை தேர்தலில் களம் காண்கிறது. அதிமுகவிடம் இருந்து பல்வேறு கட்சிகள், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட அங்கிருந்து திமுகவில் வந்து இணைந்திருந்தார்கள். அவர்களுக்குமான வாய்ப்புகளும் திமுகவில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்த தேமுதிகவிற்கு 10 இடம் என்பது கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த இட ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், அதே போல மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் அங்கிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும்
இந்த சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு இந்திய கூட்டணி என்ற வகையில் தான் தேர்தலை சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது வேட்பாளர் பட்டியலிலும் அது போன்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு அதிக அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அந்த வேட்பாளர் பட்டியலில் அந்த குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலும் கூட பாதிக்கு பாதி கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்களை தான் இந்த முறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து சென்னையில் இடம் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்த கூடத்திலும் கூட 2 இடங்கள் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலும் திமுக தான் போட்டியிட இருக்கிறது.